இது வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்டோன்னே, பட் யூ வுட் ஹேவ் சம்திங் இன் யுவர் ஹார்ட் தட் யூ வாண்ட் டு போர் அவுட் டு அஸ் அண்ட் டு த லார்ஜர் ஆடியன்ஸ். ப்ளீஸ் டேக் சம் டைம் அண்ட் தென் வில் க்ளோஸ். உங்களுக்காக ஜிபேஸ் அண்ட் ஜெர்மன் வாங்க. வி வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் யுவர் லைஃப், பட் யூ கேன் போர் அவுட் வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட். இந்த ஊழியர்கள் நிறைய இப்போ எழும்பியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். காட் ஹஸ் ரைஸ்ட் மெனி ஊழியக்காரங்க, மெனி சர்வன்ட்ஸ் ஆஃப் ஹிஸ். பட் நெட்வொர்க்கிங் இல்லாததுனால லாட் ஆஃப் டூப்ளிகேஷன். ஒருவர் வந்து அந்த ஒரு இணைப்பு இல்லாததுனால மற்றவங்க செய்ததே நம்மளும் செய்துட்டு இருக்கோம். எல்லாரும் மேகசின் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் டிவிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கேசட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து விடப்பட்ட நிறைய ஏரியாஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு சொன்னது போல ஒருவன் விதைக்கிறான், மற்றொருவன் அறுக்கிறான். நான் தான் விதைப்பேன், நான் தான் அறுப்பேன் நினைக்க வேண்டாம். நீ விதைச்சிட்டு போ, இன்னொருத்தையும் அறுக்கட்டும். மீன் கிடைக்குது, நிறைய கிடைச்சிருச்சு, என்ன செய்யணும்? மற்ற போட்டு அனுப்புங்க. அதர் போட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற பறவைகளையும் நிரப்புங்க. ஜான் த பேப்டிஸ்ட் ஜீசஸுக்கு வேயை ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறைஞ்சிட்டான்ல, கொஞ்ச காலம் அவன் அவ்வளோதான். அப்படி நம்ம எல்லாம் வந்து நம்ம வேலை முடிச்சிட்டோம்னு சொன்னால் ஒதுங்கிடணும், அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஒதுங்கிடணும்னா என்ன, உலகத்தை விட்டே போயிடணும்? உலகத்தை விட்டு போகணுங்கிறது இல்லை, நம்மளுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை இன்னொருத்தர் எடுக்க வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம அதை ஒதுங்கிறோம், செட் அசைட். அந்த முக்கியமான ஒரு இது என்னன்னு சொன்னா, சித்தேரியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், அதனால உங்களை எல்லாருக்கும் பிரயோஜனமா சொல்றேன். 1974 வருஷம் 75ஆம் வருஷம் நாங்கள் போனோம் சித்தேரிக்கு. 75 தான் போனோம். அப்போ 2 கனடியன் யங் லேடிஸ் நர்சஸ் அங்கே மிஷினரிகளாக 10 வருஷம் இருந்திருக்காங்க அதே மலையில். 10ஆவது வருஷம் ஒரு கனியும் கிடைக்கலன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அப்போ வந்து அந்த குமுதத்திற்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இறங்கினாங்களாம். அதை நான் அந்த குமுதம் நான் வாசித்ததில்லை, அதை அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விளைவு இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. அடுத்த வருஷமே நாங்கள் அங்கே போனோம். ஃபர்ஸ்ட் இயர்லேயே எங்களுக்கு வந்து 10 பேர் பேப்டிஸ்ட் எடுத்தாங்க. அப்போ நான் எங்கள் மிஷினரிஸ் சொன்னேன், வந்த வருஷத்திலே பெருசாக சாதிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க, அவங்க விதைச்சாங்க, ஆமென், நம்ம அர்த்தம். ஃபர்ஸ்ட் மிஷன் ஸ்டேஷனில் நாங்கள் கண்டுபிடிச்ச பாடம். இன்னைக்கு கூட்டங்களில் வந்து எல்லாரும் வந்தோடனே எத்தனை பேர் இன்னைக்கு கருத்திருக்கவங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கையை உயர்த்தின உடனே பட்டார்னு கேமரா அடிக்குது, இத்தனை பேர் அவன் அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கான். அப்போ எத்தனை ஊழியக்காரங்க அந்த வேலையை செய்திருக்காங்கல்ல. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன். ஸோ இந்த ஒரு மேட்ரு நமக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும். பிறகு காம்படிஷன் இல்லாத இடங்களுக்கு ஊழியக்காரங்க போக பழகணும். யோவானை விட இயேசு அதிகம் பேரை திருமுழுக்கு கொடுத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டார் என்று இயேசு அறிந்து, இன்னும் ரூமர் வரல, பட் அவன் இப்போ ரூமர் கிரியேட் பண்ண போறான் பாரிசி என்று இயேசு அறிந்து, ஒரு காம்படிஷனுக்கு வழி வகுக்கிறாங்கப்பான்னு சொல்லி அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போனார். யூதேயாவை விட்டு அவர் சமாரியாவுக்கு போயிட்டாரு. அப்படி போனதுனால தான் சமாரிய பெண்மணி கிடைச்சா. அழகாக அவாய்ட் பண்றாரு பாருங்க. இந்த காம்படிஷன் எங்கேயாவது வரும், டூப்ளிகேஷன் எங்கேயாவது வரும்னா ஒதுங்கிடணும். நான் இன்னைக்கும் சில அந்த டெனாமினேஷன் பேர் சொல்ல மாட்டேன், அவங்களுடைய முக்கியமான போதகர்கள் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கு மிஷினரி ஒர்க்குன்னா என்ன, உங்கள் சபை பிரிவு, உங்கள் டினாமினேஷன் சபை இல்லாத இடத்துல போய் சபை ஸ்தாபிக்கிறது தான் உங்களுக்கு மிஷினரி ஊழியம். கிறிஸ்து சொல்லப்படாத இடத்துக்கு போக மாட்டீங்க, உங்கள் சபை இல்லாத இடத்துக்கு நீங்கள் இன்னொரு சபையை ஸ்தாபிக்க போவீங்க. என்ன இது பிச்சைக்காரத்தனம், பிச்சைக்காரத்தனம், அசிங்கமா இல்லை? ஏதோ உங்க சபைக்கு டினாமினேஷன் பேரு XYன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்து இல்லாத இடத்துக்கு போங்க. எதுக்கு XYங்கிற சபை இல்லாத இடத்துல போய் ஸ்தாபிக்கிறது, பிரான்ச் ஸ்தாபிக்கிறது ஊழியமா? கெட்ட காரியம் நடக்குது தமிழ்நாட்டில்.
The sin of 20th century Christianity, we evangelize the evangelized, we reach the reached, we comfort the comforted, we baptize the baptized, and we neglect the neglected. இந்த சின்ன கண்டிப்பா நம்ம மனம் திரும்பி ஆகணும். மெட்ராஸ்ல இந்த வியாதி ரொம்ப ஜாஸ்தி. 1992 நினைக்கிறேன் மிஷனரி கன்வென்ஷன் நடத்தணும். ஒரு பெரிய மிஷனரி கன்வென்ஷன், ஃபர்ஸ்ட் மிஷனரி கன்வென்ஷன் ஐ பிரீச்ட். சாம் ஜெபத்துற மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இன்னைக்கு அதில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ நான் ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், பிரசங்கத்துக்கு நான் வரும்போது காரில் அங்கே ஒரு சுவரொட்டி, ஒரு வால் போஸ்டர், அந்த ஒரு மூவி வால் போஸ்டர்ஸை நிறைய பார்ப்பேன். ஏன்னா அவங்க போடுற அந்த நேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், கேட்சியாக இருக்கும். அதில் என்ன போடுறோம் தெரியுமா? குட் பை மெட்ராஸ்னு ஒரு போட்டிருந்தான். ஏய் நல்ல மிஷனரி சேலஞ்ச் அப்படின்ட்டு அங்கே போய் அதை சொல்லி என்ன சொன்னேன் தெரியுமா? வடக்கு பெரிய பர்வதம், அதை உடைக்கிறதுக்கு இங்க இருந்து உளி வெட்டுறவங்க தான் அனுப்புறோம். புல்டோசர் பிரசங்க மாதிரிலாம் அங்கதான் இருக்கிறோம். புல்டோசர் பிரசங்க மாதிரி அங்க போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே கை தட்டினது சாம் ஜெபத்துரை. முடிஞ்ச உடனே சொன்னாரு, அண்ணன் என்னையும் சேர்த்து எல்லாரையும் அடிச்சுங்க அண்ணன், நாங்க எல்லாரும் இங்க தானே உட்காந்துருக்கோம். புல்டோசர்லாம் இங்க இருக்கு, அங்க போறவன் உளியை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி பெரிய பருவதம் சமபூமி ஆகும்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஓரளவுக்கு எனக்கு கணக்கும் தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் தெரியும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மெட்ராஸில் இருக்கிற பாஸ்டர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த பெட்டிக்கடையை மூடிட்டு நார்த்துக்கு போகலாம். கிறிஸ்டியானிட்டி டுடே இஸ் மோர் ஆடிபிள் தேன் விசிபிள். இன்றைய கிறிஸ்தவம் கேட்க முடியும், பார்க்க முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு, நற்சொற்களை கேட்டு இல்ல, நற்செயல்களை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தட்டும் சொல்லி சொன்னார். ஒரு சாம்பிள் வசனம் சொல்றேன், அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இதோட நான் முடிக்கிறேன். இது நம்ம எல்லாருக்கும் செம அடி. இது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, எபிரேயர் 10. எல்லாரும் எடுங்க தயவு செய்து. எபிரேயர் 10 தமிழ்ல சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல், வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கெடுவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சரி, அதுக்கு முந்தின வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இன்னைக்கு இந்த வசனம் பாஸ்டர்ஸுக்கு மார்க்க பெரிய பயங்கர ஃபேவரட் வேர்ட்ஸ். சபை கூடுகிறது சிலர் விட்டு விடுறது போல விட்டு விடாமல். எதுக்கு சபை கூடி வரணும்? இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒருவருக்கு ஒருவர் சாட்சி சொல்லி நற்செயல்களுக்கு ஒருவர் தூண்டணும், ஒருவர் கவனிக்கணும். எதுக்கு சர்ச்சைக்கு ரெகுலரா வரணும்? இந்த வாரம் பூரா நான் என்ன நற்செயல் பண்ணேன்னு உனக்கு சொல்லணும், நீ என்கிட்ட சொல்லணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒருவர் நற்செயல்களுக்கு ஏவும்படி நாம் சபைக்கு கூடி வரணும். சோ இந்த சபை கூடி வருகிறதே எதுக்கு? ஒருவருக்கு ஒருவர் நற்செயல்களுக்கு ஏவும்படி. யாராவது இது என்னைக்காவது இதை எப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லலையே. சபை கூடி வருவது ஒர்ஷிப்புக்கு தான், இல்ல சபைக்கு வருவது ஒர்க்ஸுக்கு. இப்படி நிறைய இருக்கு பிரதர். நம்ம மேல வரையா போயிருக்கிறோம். சாரி, நான் கொஞ்சம் ஹார்டா பேசினேன்னு நினைக்கிறேன். இல்ல நல்ல ஒரிஜினலா பேசுனீங்க. நல்ல வேர்டு. இப்போ நம்ம அவரை தானே ப்ளீஸ் பண்ணணும் இருக்கிறது. இன் க்ளோசிங், அந்த பிஃபோர் அண்ணன் பிரேஸ், அந்த ராங் டாக்டரின் அட்ரஸ் பண்றதற்கு அந்த ஜெருசலேம் கவுன்சில்
அது ஒண்ணு முக்கியம். குமார் சொல்றது சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த ராங் டாக்டரினுக்கு ஒரு ஜெருசலம் கவுன்சில் வந்தது இல்லை, விருத்த சேதனம். அது அவங்க சிலுவை வேண்டான்னு சொல்லலை, சுவிசேஷம் வேண்டான்னு சொல்ல, இதையும் சேர்த்துக்குவோமே டு பி ஆன் த சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி அவங்க விருத்த சேதனமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரஜாதியார் விசுவாசத்தை போதாது விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. பவுல் அப்படியே சும்மா முறைச்சிக்கிட்டு வீறு கொண்டு எழும்பி கிராஸ் வந்த பிறகு சர்க்கம்சேஷனா ஒரே பெரிய வாக்குவாதம். சரி, இது நமக்குள்ள செட்டில் பண்ண முடியாது, நேர எருசலேம் போவோம், சீனியர்ஸ் அங்க இருக்காங்க, பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச் அங்க இருக்காங்க, தூண்களாக எண்ணப்படுகிறவர்கள் அங்க இருக்கிறாங்க, நம்ம அங்க போவோம் அப்படின்ட்டு நேரம் அங்க போய் உட்கார்ந்து விழா வாரி அந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணாங்க. இவர் சீமோன் பேதுரு கொர்நேலியு வீட்டில் நடந்து சொல்றாரு, ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. கடைசியில் யாக்கோபு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழுப்பி புரஜாதியார் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள்ங்கிறத சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு விட்டுட்டாங்க. விடலை. அப்படி எடு, பேப்பர் எழுது, இதுதான்ப்பா நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு கிளியர் கட்டா எழுதி எல்லாருக்கும் அனுப்புனாங்க. இன்னைக்கு எத்தனை துருபதேச காற்றுகள் மெட்ராஸ்ல பெரிய அளவுல வீசிச்சுல்ல, வீசுதுண்ணா, ரொம்ப இல்ல வீசிச்சுல்ல. என்ன செய்யணும்? பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, என்ன செய்யணும்? அவங்க உடனே ஒரு கமிட்டி கூடணும், சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடணும். கூடி இந்த உபதேசம் விசுவாசிகளை குழப்பி இருக்குது, நம்ம என்ன செய்யலாம்? உட்காருவோம், எது சரின்னு சொல்லி சொல்லுவோம், எழுதி சர்க்குலர் அனுப்புங்களா. ஏன் பயப்படுறீங்க? உங்க பெயரும் நீங்க பயப்படுறீங்க. ஏன்னா அந்த துருபதேசக்காரன் பிரபலம் ஆயிட்டான், அவனை தொட்டா உங்க பெயர்னு பயப்படுறீங்க. என்ன ஊழியம் அது? விசுவாசிகளை நீங்க காப்பாத்தலையே. மேப்பனுக்கு வேலையே ஓனாய்க்கு காப்பாத்துறது தானே. ஒரு சீனியர் பாஸ்டர் சொல்றாருன்னு, நீ ஏன் போட்டு டென்ஷன் ஆகுற, நீ ஏன் அதை கண்டுகிற, பிதாவினால் நடப்படாத எல்லாம் வேரோடு பிடிங்கிறோம், அதான் கொஞ்ச காலம் இருந்து போயிரும். அது அப்படி பேசிவா இருக்க முடியாது. அப்ப அது இடப்பட்ட காலங்கள்ல பாதிக்கப்படுறவன் நிலைமை. அப்படி பேசிவா இருந்தா அவங்க அப்படி இல்லையே. அப்போஸ்தலர் 15. இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க? நம்ம எந்த ஒரு துருபதேச காற்றும் வீசினா, அது துருபதேச காற்று பெரிய அளவுல வீசினா, சின்ன சின்ன காரியங்கள் பரவாயில்ல, பெரிய அளவுல வீசும். அப்படி வீசும்போது சீனியர் பாஸ்டர்ஸ் மஸ்ட் கம் டுகெதர், சிட் அண்ட் டிஸ்கஸ் தி பெலா வரைய த்ரெட் பேர அதை டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணிட்டு இந்த வசனத்தின் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் இது தவறு, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு சர்க்குலரை தைரியமா அனுப்பணும். தலை போனா என்ன போயிட்டு போகுது? தலை வேணும்னு அவசியம் இல்லையே மோட்சம் போறதுக்கு. தலையெல்லாம் போயிட்டான்ல மோட்சத்துக்கு, தலை தானே போகும். இப்போ சாம் சுந்தரம் இருந்த போதானே ஒரு அந்த மார்னிங் சர்வீஸ்ல அவர் பேச கூப்பிட்ட போது நான் அன்னைக்கு ஸ்பீக்கர். அப்போ அதாவது சபைக்கு பொதுவான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன்ட்டு ஒரு முக்கியமான ஒரு ப்ரீச்சர், அவர் இதுவரைக்கும் நம்ம சபையினுடைய அங்கத்தினராக இருந்தார். டுடே ஆன்வர்ட்ஸ் நோ மோர் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் சர்ச், ஏன்னா அவன் உபதேசம் சரியில்லை, இனி நீங்கள் அவரோட கூட தொடர்பு வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் அன்னைக்கு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ்டரும் அவரவர் சபையில் இதை சொன்னாலே ஓரளவுக்கு விசுவாசிகள் ஆழ சொல்லாட்ட கூட அந்த பொருளையா சொல்லலாம். சப்ஜெக்டிவ் இல்லைன்னா கூட அப்ஜெக்டிவாக இருக்கலாம். பயப்படுறாங்களே. ஏன் பயப்படுறாங்க தான் பெரிய பாடா இருக்கு. ஏன் பயப்படுறாங்கன்னா தாங்கள்ட்ட பிரபலம் போயிடும், அவன் ஒரு பிரபலம், இது ஒரு பிரபலம். இப்ப நான் கேக்குறேன், நீங்க இப்போ 78 இயர்ஸ் ஆயிடுச்சு, இனி நீங்க இனி அவன் ஏதோ சொல்லி உங்களை இப்ப தவறா பேசி உங்களுடைய இதை குறைச்சிருவானோ? இல்ல எனக்கு குறைக்கிறது ஒண்ணுமே இல்லையே. இல்ல அது மாதிரி நான் சொல்றேன், எல்லாம் 70 வயசு மேல ஆயிட்டு நல்லா கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாரு, நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு, ஏன் நீங்க பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இனிமே என்னத்துக்கு? இப்ப உங்களை கீழே இருக்க 40s 50sல இருக்கிற பாஸ்டர்ஸ் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பாக்குறாங்கல்ல, நாங்க யாரை ஃபாலோ பண்றது? ஒருவேளை அவன் செய்யறதான் கரெக்டா இருக்குமோ, அங்க கர்த்தர் கிரியை செய்யறாரோ, நம்ம பேசுறதான் தவறா இருக்கோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பாஸ்டர்ஸ்க்கு இருக்குல்ல. இருக்கு. பாவம் அவங்க மேல பாக்குறதா கீழே ஒரு இண்டிவிஜுவல் பாஸ்டர் பண்றதை விட ஒரு பாஸ்டரல் கவுன்சில், சீனியர் பாஸ்டர் கவுன்சில் கண்டிப்பா இருக்கணும். அவங்க இந்த மாதிரி காரியங்களை ஹேண்டில் பண்ணணும், பண்ணி அவங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும், தைரியமா கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அது பயப்படுறாங்க. Are you blessed? Let us give a round of applause.